ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நல்ல அன்லிமிட்டெட் பஃபட் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் நம்ம சென்னை டி நகரில் இருக்க ஸ்மோக் அப் பார்பிக்யூ. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 ஸ்லாட் இருக்குது. ஒன்று வந்து லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு. நாங்கள் வந்தது லஞ்சு ஸ்லாட்டுக்கு தான். இந்த லஞ்சு ஸ்லாட்லேயே 2 டைமிங் இருக்குது. ஒன்று வந்து 12 மணிக்கு ஒரு டைமிங்கு, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு ஒரு டைமிங்கு. நாங்கள் வந்து 2:30 மணி டைமுக்கு தான் வந்தோம். ஸோ நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல எல்லோ கலரில் அது சாப்பிட்லாமா வரான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க செஃப் வந்தார். செஃப் வந்துட்டு என்ன பண்ணார், நாங்கள் கொடுக்குற ஃபுட்டில் வந்து உப்பு காரம் எதனா கூட குறையா இருந்தாக்கா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் பானிபூரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பேபிகார்ன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பைனாப்பிள் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இந்த பொட்டேட்டோவை நல்லா வறுத்துட்டு ஃபுல்லாக சீஸில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து அந்த க்ரில் பண்ணுறதுக்கு அந்த அடுப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சார். அதை பார்த்துன்னு தான் சரி நாங்கள் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு புதுசாக வர டிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் மொத்தம் 15 பேர் வந்தோம். இந்த 15 பேரில் ஒரு 2 பேர் மட்டும் வெஜ்ஜி. அவங்களுக்கு மட்டும் தனியாக உட்கார மாதிரி ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து மஷ்ரூமு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க வெஜ்ஜில். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கனாக்கா ப்ரான் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இருந்தது. அதில் மட்டன் மட்டும் இல்லை, மட்டன் வந்து தனியாக வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிளேட்டில். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க, தந்தூரி சிக்கன் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது லெக் பீஸ் மாதிரி. அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் 4th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பஃபட் லஞ்ச் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க சொல்லும்போது சரி நாங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணதில் ஸ்மோக் அப் பார்பிக்யூ கொஞ்சம் ரிவ்யூ நல்லா இருந்தது. ஸோ ப்ளஸும் மைனஸும் இருந்தது. அது இல்லாமல் இதில் 100+ டிஷ் இருக்குது, அப்புறம் வந்து 50% ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னோம். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர் அடல்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து 1100 ரூபா பெர் ஹெட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் டேக்ஸோட. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 399 ப்ளஸ் டேக்ஸு. ஸோ எங்களுக்கு ஆஃபர் 50% இருந்ததால் 550 ப்ளஸ் டேக்ஸ் தான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதில் இன்னொரு ஆஃபர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போகிற பஃபட் லஞ்ச் போகிற டைமில் நமக்கு டீமில் யாருக்குன்னா வந்து பர்த்டே இருக்குது, அந்த மந்தில் இருக்குங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெறும் 99 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் மொத்தம் 15 பேர் போனோம். அந்த மந்த்லி எங்கள் டீமில் வந்து 4 பேருக்கு வந்து பர்த்டே. ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 பேருக்கு வந்து ஒருத்தர் தான் கணக்கு எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அதில் 3 பேருக்கு தான் வந்து 99 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் மெயின் கோர்ஸில் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து சொல்கிறக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது. மெயின் கோர்ஸில் வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மற்றதை கம்பேர் பண்ண விட. மற்ற பஃபட் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து அதிகமாக இருந்தது, இங்கே கொஞ்சம் கம்மி தான். மெயின் கோர்ஸில் நான்வெஜ்ஜில் என்னென்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா வந்து கிரேவிஸ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து எக் கிரேவி. ஸோ கிரேவிஸ் ஐட்டம் ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருந்தது, மட்டன் பிரியாணி இல்லை. ஸோ அதேமாதிரி கிரேவி சைட்டிஸ்லேயும் வந்து மட்டன் இல்லை, சிக்கனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரானு, அப்புறம் எக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. வெஜ்ஜிலையும் பார்த்திங்கனாக்கா ரொம்பலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. வெஜ்ஜில் வந்து நான் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, ரசம், சாம்பார், அப்புறம் கேர்ட் ரைஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சிலதில் வந்து உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். கிரேவி ஐட்டமே கொஞ்சம் கம்மி தான். கிரேவியில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது ஒரு சில கிரேவிஸில். எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து வச்சுட்டோம். எடுத்து வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் லைவ் கவுண்டர் வந்துட்டோம். லைவ் கவுண்டரில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை லைவாக நம்ம பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து தோசை வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து குழிப்பணியாரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ தோசையில் நிறைய வெரைட்டிஸ் போட்டு கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் தோசை, அப்புறம் ப்ரான் தோசை, முட்டை தோசை, அப்புறம் வந்து அப்பயே லைவ்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் இன்றைக்கி போகும்போது ஸ்பெஷலாக வந்து
வாத்துக்கறி இருந்தது சொன்னாங்க. ஸோ அது ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவர் வாத்துக்கறி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் வந்து வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு மசாலாலாம் போட்டு இப்போ நல்லா தவாவில் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு இருந்தார். அதை நின்று பார்த்துட்ருந்தோம். சரி எப்படி தான் செய்கிறாரு சொல்லிட்டு. நல்லா ஒரு 4 பெரட்டி எங்கள் பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டாரு. சாப்பிட்டு பார்த்தோம். ஆனால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்தது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் ஸ்பைசியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா ரஃப்பாக இருந்தது கறி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெசர்ட் ஐட்டத்துக்கு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாஃபிள்ஸ் இருந்தது, அப்புறம் டோனட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்புறம் குலாப் ஜாமுனு, அதுக்கப்புறம் ஜிலேபி இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சரி சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சின்னதாக கேக் வச்சுருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து பான் ஷாட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அந்த பான் ஷாட் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லோரும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டோம். கேக் எல்லாமே சின்னதாக இந்த ₹1 கேக் மாதிரி சின்னதாக சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சரி ஓரமாக வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாமே டெசர்ட் எல்லாமே இருந்தது. அடுத்தது வந்து இந்த லைவாக வந்து கோல்டு ஸ்டோன் ஐஸ்கிரீம் வந்துட்டோம். இங்கே வந்து மலை ஐஸை வந்து அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இருந்தா போல். அது எல்லாமே நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் இந்த ஐஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் அவங்க ஒரு சைடு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், தனியாக வெனிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொஞ்சம் தனியாக வாங்கிட்டு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்தது. அதில் ஐஸ்கிரீம் கவுண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, அப்புறம் மேங்கோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூப்ஸ் ஐட்டம் இருந்தது. நான் வெண்ணிலா ட்ரை பண்ணேன். வெண்ணிலா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸோ வந்தோடனே வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். ஃபுல்லாக அந்த இன்டீரியர் ஃபுல்லாக எப்படி இருக்குது அது எல்லாமே எடுக்கலாம் பார்த்தேன். அப்போ எடுக்க முடியல, எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தபோது ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே அது இல்லாமல் கிட்ஸுக்கும் விளாட்றதுக்கு சின்ன ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ எல்லாம் ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் 4th இயர் ஆனிவர்சரி வந்துன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னோன்னே கேக் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த கேக் வாங்கி வச்சுட்டு அப்படியே சுற்றி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பேசும்போது அவங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, எதனா ஸ்பெசிஃபிக்காக பாட்டு வேணுமா கேட்டாங்க. இது பர்த்டே வந்தாக்கா பர்த்டே சாங் அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ இது ஆனிவர்சரின்றதால அவங்க எங்ககிட்டே சஜஷன் கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கும்பலாக எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரியே வந்த மாதிரின்றதால வானத்தை போல் பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்க. அந்த பாட்டு கேட்டதுமே மற்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபுட்டு எல்லாமே இங்கே இந்த இடத்துல ஓகே, சூப்பராக இருந்தது. பட் மெயின் கோர்ஸ் மட்டும் இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாரி ஒரு சில ஃபுட்டில் வந்து உப்பு காரம் கொஞ்சம் கூட குறையாக இருந்தது. அதேமாதிரி வெஜ்ஜுக்கு வந்து இங்கே கம்மியாக தான் இருந்தது ஃபுட்டு எல்லாமே. ஸோ நான்வெஜ்ஜுக்கு நிறையா இருந்தது. ஸ்டார்டர்ஸ்லாம் சொல்ல எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கேங்ஸோடு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு பிளேஸ் தான் இது. நீங்கள் யாராச்சும் இந்த ரெஸ்டாரண்ட் போய்ட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் இது யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.